இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, எங்கெங்க தேடுறது? ஐயோ, அவனுக்கு நம்மள விட்டா வேற என்னங்க தெரியும்? அதாங்க எனக்கும் புரியல. ஐயோ, என்னங்க இந்த பக்கம் போய் பார்க்கலாங்க. எவ்வளவு நாள் தாங்க நம்ம தேடுறது? எங்க போனா இந்த சந்துருனே தெரியலையே. எங்க போய் கஷ்டப்படுறானே தெரியலைங்க. என் சந்துரு, என் சந்துரு எங்கடா போன? யார கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்களேடா. நான் எப்படிடா உன்னை கண்டுபிடிப்பேன்? சந்துரு, புத்தி சுவாதனை இல்லாத நிலைமையில எங்க போய் கஷ்டப்படுறானோ தெரியும். எங்க பாக்குறதுங்க இப்போ? சரி வா, இந்த பக்கமா போய் பாப்போம். அங்க பாக்கலாங்களா? பாப்போம், வா போய் பாக்கலாம். நான் எப்படிமா அந்த போட்டோல இருக்கேன்? எஸ்ஐ சந்திரு எப்படி மாயா கிட்ட மாட்டினாரு? இதுக்கெல்லாம் உண்மை தெரியணும்னா நான் என் ஊர்ல போய் விசாரிக்கணும். சொந்த ஊரை விட்டு போய் 6-7 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கோம். ஊரே ரொம்ப மாறி போச்சு. இந்த வீடுதான். என்ன இது, வீடு பூட்டிருக்கு? இத பார்த்தா ரொம்ப நாளா பூட்டிருக்கும் போல. யார்கிட்ட கேக்குறது? ஏங்க, அக்கா கொஞ்சம் இங்க வரீங்களா? என்னம்மா, என்ன விஷயம்? இல்ல, இந்த வீடு பூட்டிருக்கு. இந்த வீட்டுக்காரங்க எங்க போனாங்க? யாருமே இல்லாம பூட்டிதாம்மா இருக்கு. அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாதுமா. நான் இங்க வந்து 1 வருஷம் ஆகுது, பூட்டியே தான் இருக்கு. அவங்க பையனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு வெளியூருக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க யாரு கூடயும் தொடர்பு வச்சுக்கல போல. அப்படிதான் அக்கம் பக்கத்துல சொன்னாங்க. அவ்வளவுதாம்மா எனக்கு தெரியும். அவங்க திரும்பி வரவும் இல்ல, எங்களுக்கும் எந்த செய்தியும் தெரியலம்மா. சரிம்மா. அதோ அங்க பாருமா, அங்க ஒரு பெரியவர் வராருல்ல, அவர் இந்த ஊர்ல பிறந்தவர் தான். அவர் கேட்டீங்கன்னா ஏதாவது தகவல் தெரியும். சரிங்கக்கா, தேங்க்யூ. வரேம்மா. என்ன இது? சூர்யாவோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. சூர்யா அவன் போனை ஸ்விட்ச் ஆஃபே பண்ண மாட்டானே. ஒருவேளை நம்பர் மாத்திருப்பானோ? அவன் மாத்தலன்னா கூட அந்த துர்கா மாத்த வச்சிருப்பான். இந்த போட்டோவை சூர்யாவோட போனுக்கு அனுப்பலான்னு பார்த்தா அவன் நம்பரை மாத்திருப்பான் போலயே. இப்ப என்ன பண்றது? போட்டோவை கொரியர்ல அனுப்பி விட்டுருவோம். அப்போ சூர்யா பார்க்காமலையா இருப்பான்? ஹே துர்கா, உன்னோடது போலீஸ் புத்தி, ஆனா என்னோடது கிரிமினல் புத்தி. உன் புத்தி காப்பாத்தும், என் புத்தி அழிக்கும். உன் ஒட்டுமொத்த சந்தோஷம், நிம்மதி எல்லாத்தையுமே நான் அழிக்கிறேன். வாங்க மேடம். கொரியர் ஒன்று அனுப்பணும். டாக்குமெண்டா லக்கேஜா மேடம்? இல்ல, ஒரு போட்டோ அனுப்பணும். கொடுங்க மேடம். யாருக்கு அனுப்பணுமோ அவங்க அட்ரஸ் சொல்லுங்க. சூர்யா, நம்பர் 12.
100 ரூபாய் கொடுங்க மேடம். இந்தாங்க. ஆ, ஓகே சரி மேடம். ரொம்ப Thank you. தேங்க்ஸ். சூர்யா என்ன லேட் ஆயிடுச்சு? இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சுடா, அதனால தான் வர லேட் ஆயிடுச்சு. என்ன பால் குடிக்கிறீங்களா? ஆமா. ம்? சரி ஹசினி, துர்கா வந்துட்டாளா? இன்னும் வரலையே மாமா. அப்படியா? எப்பவும் அவ ஒரு நாளைக்கு 2-3 தடவை ஃபோன் பண்ணுவா. இன்னைக்கு காலையில இருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்லை. வேலை டென்ஷன்ல ஃபோன் பண்ண மறந்துருப்பா சூர்யா. ஆமா ஆமா, டியூட்டின்னு வந்துட்டா சோறு தண்ணி கூட மறந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கா. இந்த வேலையை வேணாம்னு சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறா. இப்போ துர்கா வேலைக்கு போய் தான் குடும்பத்தை காப்பாத்தணுமா என்ன? பேசாம வீட்டுல ரிலாக்ஸா இருக்க வேண்டியதானே? எங்க சொன்ன பேச்செல்லாம் கேக்குறா. கரெக்ட் தான். துர்கா வேலையை விட்டுட்டேன்னா யாருக்கு நல்லதோ இல்லையோ எங்க சிஸ்டருக்கு ரொம்ப நல்லது. அவ எங்க வேலையை விட்டு நிக்க போறா. ம், சரி சரி. துர்கா இப்ப இல்லாதது நல்லதுதான். உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? என்ன விஷயம் மாமா? அஹ், அது இந்த வாரம் எங்களுக்கு வெட்டிங் டே வருது இல்ல? ஆமா. ஓ ஓ அப்படியே சூர்யா? ஆமாட்டா செல்லம், இந்த வருஷம் வெட்டிங் டேவை ரொம்ப கிராண்டா கொண்டாடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு தேவையான பார்ட்டி ஹால் கூட புக் பண்ணிட்டேன். ஆனா இத பத்தி நீங்க யாருமே துர்கா கிட்ட சொல்லக்கூடாது. அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும். ஓகே? ஓகே. சரிப்பா, நாங்க சொல்ல மாட்டோம். நம்மளும் அப்படியே உள்ள பூந்துற வேண்டியதா. அசத்து இல்ல, சரியா? மாப்பு உன் வெட்டிங் டேல நானும் கலந்துக்கிறேன்டா மாப்ள. நீ சொல்ல. சரி, எல்லாரும் மண்டபத்துக்கு வந்துட்டா நீங்க வீட்ல தனியாவா இருக்க போறீங்க? அதனால தான் மாப்ள நானும் கலந்துக்கிறேன்னு சொன்னேன். ம், கலந்துக்கோங்க. தேங்க்ஸ்டா மாப்ள. நான் துர்கா வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினைச்சு வந்தேன். சரி, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ம். சரிப்பா. ம், வந்துடுறேன். பார்த்து போங்க மாப்ள. மாப்பிள இருக்க பயம் ஏன்? எங்க மாப்பிளைக்கு வெட்டிங் டே வரப்போகுது. தேவிமா, மீதி இருக்கிற இந்த பாலை குடிச்சிட்டு போய் தூங்குங்க. என்ன பாட்டி? சூர்யா தானே வந்திருக்காரு. இன்னும் துர்கா மாறல. சரி, நீ முதல்ல பாலை குடி. குடிச்சிரு. துர்காமா? தேவிமா, நீங்க என்ன தூங்கலையா? பெரியம்மா அப்பத்துல இருந்து தூங்க சொல்லிட்டு இருக்காங்க. துர்காமா வந்ததுக்கு அப்புறம் தான் தூங்குவேன்னு தேவி அவ்வளவு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. துர்கா இப்பதான் சூர்யா வந்து உன்னை கேட்டுட்டு போனா. காலையில இருந்து அவனுக்கு ஒரு ஃபோன் கூட நீ பண்ணலையாமே? அதெல்லம்மா, கொஞ்சம் வேலையில பிஸியா இருந்துட்டுனா அதான் பண்ண முடியல. நான் பேசிக்கிறேன். சூர்யா மேல தானே இருக்காரு.